ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னா, அதாவது ஆன்மீக டிப்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது என்னன்னா, அந்த வீட்டிலலாம் ஒரு திஷ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீட்டில் திஷ்டி பண்ணுறது, ஒருத்தவங்க வந்து படுறவங்க, என்னடா இவன் நல்லா சாமி கும்பிட்றா, நல்லா வந்து இதெல்லாம் பண்ணுறான், அதே மாதிரி இவளுக்கு எல்லாமே வாங்குறான், இவ ஜாலியா இருக்கா, வசதியா இருக்கா அப்படின்னு ரொம்ப கண்ணு நிக்கிறாங்கடா. இந்த திஷ்டி உடுகுது, அது சொன்னாவே போதும், போச்சு, எல்லாமே போச்சு. உடம்பு சரியாம போயிடும். அதே மாதிரி நமக்கு உடம்பு வலி எடுக்கும், வீட்டுல சண்டை நடக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை நடக்கும், இந்த மாதிரிலாம் ரொம்ப நடக்கும். அதெல்லாம் என்ன பண்றீங்கன்னா, அந்த வெண்கடுகுன்னு ஒண்ணு இருக்கு, வெண்கடுகு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து நீங்க சாம்பிராணி போடுறீங்களா, அந்த வெள்ளிக்கிழமை வந்து நீங்க சாம்பிராணி போடும் போது அந்த வெண்கடுகை வந்து நல்லா அதுலயும் தூவி விட்டுருங்க. தூவி விட்டு வீடு ஃபுல்லா பண்ணுங்க. பார்த்து பண்ணணும். நீங்க பார்த்து பண்ணீங்கன்னா ஜாக்கிரதையா பண்ணணும். சாம்பிராணி எல்லாம் போடும் போது துணி இருக்கா, ஏதாவது கரண்ட் எல்லாம் பார்த்து போடணும். நீங்க பாட்டு சல்லுன்னு போட்டுட்டே போகக்கூடாது. நல்லா நிதானமா மெதுவா போட்டு போகணும். அதே மாதிரி நம்ம வீட்டுல நாய்க்குட்டிலாம் வளர்ப்பாங்க, நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் வளர்ப்பாங்க. அதுக்கும் திஷ்டி போடணும், அதுக்கும் சாம்பிராணி போடணும், அதுக்கும் திஷ்டி உழுகும். மனுஷனுக்கும் உழுகும், நம்ம வளர்க்குற பிராணிகளுக்கும் அது திஷ்டி உழுகும். ஆனால் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இது பண்ணி அந்த வெண்கடுகை வந்து நம்ம வீட்டுக்குள்ள போடணும். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி போடலாம். போட்டுட்டு நீங்க வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க நல்லா. இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை 3வது வாரம். நான் இன்னைக்கு சமயபுர அம்மாவுக்கு வந்து மாவிளக்கு வச்சிருக்கேன். அந்த மாவிளக்கு வந்து போட்டிருக்கேன். அதனால வந்து நீங்க வந்து நீங்க நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நல்ல பூஜை நல்லா இருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பூஜை நல்லா இருக்குன்னா நீங்க கொஞ்சம் எனக்கு கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க. இன்னைக்கு வந்து கோயில்ல பயங்கர கும்பலா இருக்கும். ஆனால் நான் வீட்டிலே சாமி கும்பிட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னொரு டிப்ஸ் காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ. அதாவது சாம்பிராணியில வந்து வெறும் கடுகு போட்டாதீங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கடுகுனா என்னம்மா சமையல் போடுறதா அப்படிங்கிறாங்க. சமையல் போடுறதுலாம் கிடையாது. கடுகு வெண்கடுகு அப்படின்னு சொல்லுங்க. வெண்கடுகுனா உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், இல்ல நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். வெண்கடுகு அப்படின்னு சொல்லுங்க. வெண்கடுகு அப்படின்னு சொன்னாவே அவங்க கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸா சொல்லணும் தான் நான் இப்போ இன்னொரு வீடியோ நான் எடுத்திருக்கேன். தேங்க்யூ.